Okay, so let me quickly revise. Okay, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கறத ஒரு ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான டாபிக் உள்ள போவோம். ஓகே, ஸோ நம்மளோட செட்டப் என்ன? செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், y double dash, yeah, we'll take non-homogeneous, it's not a problem, right? Y dash plus of x, y equal to r of x. வேர் நம்ம என்ன அசீம் பண்ணியிருக்கோம்? இந்த ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிவன் ஃபங்க்ஷன் பி கியூ ஆர் என்ன கண்டிஷன் போட்டிருக்கோம் ஞாபகம் உங்களுக்கு? பி கியூ ஆர் எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் ரைட். ஸோ நம்ம எய்ம் என்னது? சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். non-homogeneous, right? Non-homogeneous linear, right? So அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், அதை டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? சொல்யூஷன் நம்ம எய்ம் என்னது? சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம்? given any solution of the differential equation, take some form, அந்த ஃபார்மை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட எய்ம், ரைட்? ஸோ எப்போ ஒரு ஃபங்க்ஷன் y a solution of the differential equation அப்படின்னு சொல்றோம், இந்த ஃபங்க்ஷன் satisfies the differential equation அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்றோம்? சொல்யூஷன் சொல்றோம். சாட்டிஸ்ஃபைட் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணனா நாட் அ சொல்யூஷன். அவ்வளவு ரொம்ப சிம்பிள், ரைட்? ஸோ அதுக்கு தான் நம்ம சில தெர்மாலஜிஸ் அண்ட் சில டெஃபினிஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், ரைட்? என்னன்றது எப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், ரைட்? எப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்றோம் which is not linearly dependent. ரொம்ப சிம்பிளா சொல்லணும், not linearly dependent. That means one is not scalar multiple of other அப்படின்னு சொல்லலாம், அல்லது லீனியர் காம்பினேஷன் வழியாகவும் சொல்லலாம், ரைட்? எப்ப எஃப்வும் ஜியும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொன்னோம், டெஃபினிஷன் இது டெஃபினிஷன். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜி 0, then c1 c2 0, right? Linear algebra definition, right? The definition of f and g linearly dependent என்ன அர்த்தம்? If the linear combination of f and g 0, then that which has trivial representation, trivial linear combination anyway, right? Fundamental set of solution என்ன சொல்லிருந்தோம்? Fundamental set of solutions. If the definition, right? Definition. If y1 and y2 are solution of the homogeneous differential equation, and y1 and y2 forms a fundamental set of solutions, அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் இது நம்ம ரிவைஸனே பண்றோம், ஆல்ரெடி இதில் நம்ம இதை பேசிட்டோம்ல. இப்போ y1 y2 forms the fundamental set of solutions சொல்றோம். non-zero. அது characterization, equivalent characterization. Definition என்னது? Any solution is equal to c1 y1 plus c2 y2. Yeah, correct. So given any solution, y is a given solution of 1, then y is of the form c1 y1 plus c2 y2, right? அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன் பேர். ரெண்டு சொல்யூஷன் எப்போ ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன் சொல்றோம்? எந்த சொல்யூஷன் கொடுத்தாலும் இதோட லீனியர் காம்பினேஷனை எழுத முடியும். அந்த such solutions are known as fundamental set of solutions of the given differential equation, homogeneous, right? அப்புறம் இப்போ நீங்க சொன்னது characterization, right? Result. So given a differential equation homogeneous equal to 0 is given. இப்போ கேரக்டரைசேஷன் என்ன? நீங்க சொன்ன the following are equivalent, right? Following are equivalent. y1 and y2 are linearly independent solution. இப்போ linearly independent functions மட்டும் இல்ல, linearly independent solutions of 1. என்னென்ன கேரக்டரைசேஷன்? Wronskian of y1, y2 not equal to 0. நம்ம Wronskian ப்ராப்பர்ட்டி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம்? If y1 and y2 are solutions of the given
homogeneous differential equation, then the Wronskian either identically zero or never assumes the value zero. நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? அப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம்? சப்போஸ் Wronskian of y1, y2 at some point 0, then that y1 and y2 are linearly independent ப்ரூவ் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ அதெல்லாம் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ரிசல்ட்ல ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் எழுதுற கன்சாலிடேட் ரிசல்ட் தான் இந்த ரிசல்ட். என்ன ரிசல்ட்? y1 and y2 are linearly independent solutions. The Wronskian of y1 y2 not equal to 0, same as y1 and y2 forms a fundamental set of. அப்போ ஒரு ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷனை ஃபார்ம் பண்றதுக்கு எத்தனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் சொல்யூஷன் தெரிஞ்சா போதும்? 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் சொல்யூஷன் தெரிஞ்சா போதும். ஜெனரல் சொல்யூஷன் அதோட லீனியர் காம்பினேஷனா தான் இருக்கும்னு கன்க்ளூட் பண்ணிடலாம் இந்த கேரக்டரைசேஷன் படி. இஸ் தட் கிளியர்? எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்? யா, சில நம்ம ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு தெரியும். சொல்யூஷன் செட், ரைட்? மேபி ஐ ரைட் இட். செட் ஆஃப் ஆல் y such that y double dash. இந்த செட்டை பத்தி என்ன சொல்ல முடியும்? செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? அஃப்கோர்ஸ் second order differentiable function such a way that which satisfies the equation. இந்த செட்டை பத்தி என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? செட் ஆஃப் ஆல் சொல்யூஷன். இந்த செட்டுக்கு பேர் அதான் செட் ஆஃப் ஆல் சொல்யூஷன்ஸ், செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் y which satisfies the equation, satisfies the homogeneous differential equation. அந்த செட்டை தான் எழுதி வச்சிருக்கோம். ஓகே, செட் ஆஃப் ஆல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த given differential equation homogeneous. இந்த செட்டை பத்தி இன்னும் என்ன சொல்ல முடியும் கேக்குறேன், ஸ்ட்ரக்சர் வைஸா கேக்குறேன். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னோம்னா நல் ஸ்பேஸ் சொல்லிக்கலாம் சார். யாரோட நல் ஸ்பேஸ்? ஃபங்க்ஷன் இந்த செட் ஆஃப் ஆல் ட்வைஸ் டிஃபரன்சியபிள் ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த y டபுள் டேஷ் பிளஸ் p ஆஃப் x y டேஷ் பிளஸ் q ஆஃப் x y இப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நல் ஸ்பேஸ். ரைட். ஸோ டிஃபைன்டு பை எப்படி? ரைட், இப்படி டிஃபைன் பண்ணோம்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நல் ஸ்பேஸ். இந்த மேப்பை பத்தி என்ன சொல்ல முடியும்? இந்த மேப் ஒரு லீனியர் மேப். இதோட நல் ஸ்பேஸ் தான் யாரு? சொல்யூஷன் செட், ரைட்? ஸோ இந்த செட் ஆஃப் ஆல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் given second order homogeneous differential equation, which is subspace of which is null space of some linear map, that is okay. Subspace which is closed under addition, closed under scalar multiplication. So அத கேக்க தான் நான் வந்தேன், right? So this set forms a subspace, means which is closed under addition and closed under scalar multiplication. அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா, if y1 and y2 are solutions of the differential equation, then any linear combination c1 y1 plus c2 y2 also a solution of 1. இந்த இத முக்கியமான அப்சர்வேஷன், ரைட்? இத அப்சர்வ் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, அப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன் எழுதுறதுக்கு 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் சொல்யூஷன் தெரிஞ்சா போதும். ஜெனரல் சொல்யூஷன் யாரா இருப்பாங்க? அதோட லீனியர் காம்பினேஷனா இருப்பாங்க, ரைட்? அதுக்கப்புறம் ஒரு நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷனை ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்னலாம் வேணும்? இதைத்தான் நம்ம அன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருந்தோம், ரைட்? இதோட ஜெனரல் சொல்யூஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கும்னு கேட்டோம், ரைட்? ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் இதோட ஜெனரல் சொல்யூஷனை ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சா போதும்? சஃபிஷியன்ட் என்னென்னலாம் இருந்தா போதும் இதோட ஜெனரல் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணிடலாம்? ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸும் ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனும் தெரிஞ்சா போதுமா சார்? எக்ஸாக்ட்லி, ரைட்? Suppose y1 and y2 are linearly independent solutions of the corresponding homogeneous differential equation, say 1. அந்த ஈக்குவேஷன் தான் 1 டினோட் பண்ணிருக்கு, ரைட்? 1னா என்ன, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? corresponding homogeneous differential equation. And phi of x be any particular solution of 2
பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன அர்த்தம்? அந்த ஃபங்க்ஷன் அது கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். Then the general solution of the given non-homogeneous differential equation will be of the form, இந்த ஃபார்ம்ல இருக்கும், சொல்லுங்க எந்த ஃபார்ம்ல இருக்கும்? 1 plus C2y2 plus pi C1y1 plus C2y2 plus pi of x. ரைட், இது வழியா ப்ரூவ் பண்ணோம், இந்த அப்சர்வேஷன் வச்சு தான் ப்ரூவ் பண்ணோம். ரைட், குயிக்கா அந்த ப்ரூஃபை ரிவைஸ் பண்ணிடுங்களேன். ஒய்ங்கிறது ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் த நான் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்பிட்ரியா ஒய் எடுத்துக்கிறீங்க. பைங்கிறது கொடுத்த சொல்யூஷன் ஆஃப் ஒரு தெரிஞ்ச நோன் பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் 2. ஒய்ங்கிறது ஏதோ ஒரு சொல்யூஷன் ஆஃப் 2. அப்போ y மைனஸ் பையை பத்தி என்ன சொல்ல முடியும்? Solution of corresponding homogeneous. Solution of corresponding homogeneous differential equation. Since y1 and y2 forms a linearly independent set of solution, which means அந்த கேரக்டரைசேஷன் படி ரெண்டு linearly independent set of solution இருந்தா அதுதான் fundamental set of solution ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ இந்த y மைனஸ் பைங்கிறது யாரோட லீனியர் காம்பினேஷனா இருக்கும்? C1y. yங்கிறது எந்த ஃபார்ம்ல வந்துரும்? C1y1 plus C2y2 plus the particular solution. அப்போ இந்த சஃபிஷியன்ட் தியரம் என்ன சொல்ல வருது? ஒரு நான் ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சா போதும்? கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் சொல்யூஷன் ஆஸ் வெல் ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் தெரிஞ்சா போதும் ஜெனரல் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் தான் நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். என்ன மெத்தட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன மெத்தட் அது? நான் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட பர்டிகுலர் சொல்யூஷனை ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன மெத்தட்? வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ். வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர். வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் யூஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் தெரியணும் அதையும் சொல்லிடுங்க. Two linearly independent solution of corresponding homogeneous. Yeah, suppose if y1 and y2 are linearly independent solutions of the corresponding homogeneous differential equation, then the particular solution, இந்த derivation நம்ம skip பண்ணிட்டோம், right? just statement மட்டும் எழுதுறேன். u1 y1 plus in the particular solution la yaar are unknown functions? u1 u2 and u2. So u1 takes some integral form, right? அதான் அந்த derivation derive பண்ணி final form எழுதுறேன். r of x into y2 by Wronskian. This integral makes sense since y1 and y2 are linearly independent. So Wronskian of those y1 and y2 are never assume the values here. So this integral makes sense. So u2 equal to integral r of x into y1 by Wronskian of y. So after obtaining u1 and u2, just substitute in the form of the particular solution, we will obtain one particular solution. So of course, in the particular solution, யார depend பண்ணி இருக்கு? Values of y1 and y2. நீங்க எந்த linearly independent set of solution எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் particular solution கிடைக்கும். அதை டிபெண்ட் பண்ணி தான் கிடைக்கும். So variation of parameterங்கிறது எதை கொடுக்குது? கொடுத்த நான் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட பர்டிகுலர் சொல்யூஷனை அப்ளைன் பண்றதுக்கு ஆன ஒரு மெத்தட், ரைட்? And there are other methods, undetermined coefficient method, but undetermined coefficient method can be applicable only when the coefficients are constant, I think so. Anyway, so next நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கப்புறம் இந்த வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டருக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? Euler-Cauchy equations. Yes, Euler-Cauchy. So அதோட ஜெனரல் ஃபார்ம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரிஞ்ச ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. A0 x square y double dash. Right, a0 of x into y double dash x square into what? x square, sir. Into y double dash, right? Yes, sir. Plus A1x into y dash. Something we miss, right? Into y dash plus A1x into x, sir. X y dash.
a1 of x into x y dash. கரெக்டா சொல்லுங்க. A not constant தானே சார் of x sir. Okay, a0, right? a0 into x square plus a1 into xy dash plus a to y a2y equal to some r of x. r of x. Where a0, a1, a2 are constant, a0 not equal to 0. இந்த மாதிரி டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இந்த ஃபார்ம்ல இருக்கு. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பேரு ஆய்லர் காஷி. இது எப்படி சால்வ் பண்ணோம்? x க்கு பதிலா e power t போட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் x equal to e power t. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தியரி என்ன கேரண்டி பண்ணுதுன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் x equal to e power t transforms the differential equation. இது differential equation with variable coefficients, right? So differential equation with variable coefficients நமக்கு டைரக்டா சால்வ் பண்ண தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், x equal to e power t இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி and after substituting and simplification நமக்கு இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னவா கன்வெர்ட் ஆகும், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸா இருந்தா there are ways to obtain the general solution, right? என்ன பண்ணுவோம், அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்டை பொறுத்து ஜெனரல் சொல்யூஷன் எழுதுவோம். Again we need to apply the transformation and to get the original solution of the given differential equation, right? Is that clear? நீங்க x equal to e power t transformation apply பண்ணா, see இந்த differential equationல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இந்த differential equation இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு, y, sorry x. டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு, y. Is that clear? dy by t. So இங்க டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு, y. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு, x. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் x equal to e power t டிரான்ஸ்ஃபர்மேஷன் செயின் ரூல் அப்ளை பண்ணி dy by dx d square y by dx square எல்லாம் அப்ளை பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு எந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் விட்டுருங்க, நீங்க கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் எடுத்துட்டு பண்ணுங்க. ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன் தெரியறதுக்கு என்ன தெரிஞ்சா போதும், ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த ஹோமோஜீனியஸ் அப்புறம் ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் தெரிஞ்சா போதும், ரைட்? ஸோ அந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் x equal to e power t அப்ளை பண்ணா அண்ட் இந்த d square y by dx square and dy by dx இதெல்லாம் அப்ளைன் பண்ணி கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நம்ம சால்வ் பண்ணோம்லங்க, என்ன கிடைக்கும், எல்லாமே t ஃபார்மேட்ல இருக்கும் சார். d square by dt square ஒரு நான் ஹோமோஜீனியஸ் t ஃபார்மேட்ல இருக்கும். கரெக்டா சொல்லுங்களேன், அங்க என்ன கிடைக்கும்னா ஒரு செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். நீங்க r of x equal to 0 ன்னு வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணா சொல்லுங்க. r of x அப்படியே வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நான் ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் கிடைக்கும், ரைட்? அது மட்டும் இல்லாம அங்க டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் t, டிபெண்டன்ட் y. கரெக்ட், டீல கிடைக்கும். பட் ஆனா நம்ம ஒரிஜினல் சொல்யூஷன் யாரு, ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்கணும். அகைன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நீங்க அது எல்லாமே எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும், ரைட்? அப்கோர்ஸ் இங்க ஒரு கண்டிஷன் நம்ம விட்டுட்டோம். இங்க என்ன கண்டிஷனா இருக்கணும், டொமைன் ஆஃப் எக்ஸ் வில் பி பாசிட்டிவ், t equal to log x அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க எல்லாம் கன்வெர்ட் பண்ணிடலாம், ஒய் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை கன்வெர்ட். சோ ஃபார் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? இதுல ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? சோ செல்ல பிளேனா இருக்காரு இருக்கு விஜய். ஆனா ப்ளீஸ் தெரிஞ்சா கண்டிப்பா ஷேர் பண்றேன் விஜய். யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான், எப்ப எனக்கு ஐடியா கிடைக்குது நான் அப்ப ஷேர் பண்றேன் விஜய். ஆனா இது வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்டா. ஓகே 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 விஜய், ஓகே விஜய், தேங்க் யூ விஜய். இது வரைக்கும் நாங்க ஆய்லர் காஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே விஜய். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஷன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்.
ஓகே 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 So for இதுக்கு முன்னாடி செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்டா இருந்தா எப்படி ஜெனரல் சொல்யூஷன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வழியா அப்டைன் பண்றதுங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம்னா நாங்க ஓகே 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 அது லீனியர் அல்ஜிப்ராக்குள்ள லிங்க் பண்ணியாச்சு. எக்ஸாக்ட்லி அத லிங்க் பண்ணி சோ மெயினா எல்லாத்தையும் இந்த கேரக்டரைசேஷன் வழியா தான் கன்க்ளூட் பண்ணுவோம். இந்த கேரக்டரைசேஷன் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு அதான் ஐ மீன் மினிமல் பாலினாமியல் ஐ மீன் அனிலேட்டிங் பாலினாமியல் வச்சுட்டு ஐ மீன் எல்லாம் பாலினாமியல் தியரிக்கு மாறிடும். எஸ்னா அந்த ட்ரையல் சொல்யூஷன் வச்சு அந்த x = e power lambda x சொல்யூஷனா இருந்தா ஏன்னா அவங்கள ஐகன் வேல்யூஸ் யூஸ் படுத்திக்கணும் அவ்வளவுதான். ஐ மீன் அந்த ஆபரேட்டருக்கு e power lambda x னா ஐகன் வேல்யூஸ். ஆனா ஆக்சுவலா நாங்க ஐகன் வேல்யூ வழியா சொல்லல அது. ஓகே ஐ மீன் இல்ல கிடையாது. ஐ மீன் அவங்க லீனியர் படிச்சதுனால கார்லேட் பண்ணி பாத்துக்கிறது இன்னும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குன்னு சொல்ல வந்தேன். ஏன் அந்த மாதிரி சொல்யூஷன் தேர்றதுக்கான ரீசனே வந்து அவங்க ஐகன் வேல்யூஸா இருப்பாங்க. e power lambda x வந்து டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட ஐகன் வேல்யூஸ். எக்ஸாக்ட்லி அதனாலதான் தெரிய பாலினாமியலுக்கு மாறிடும். சோ அது ஒண்ணுக்கு ஐ மீன் நியூ எல்லாம் கிடையாது. அப்படி பாத்துக்கிட்டு ஐ மீன் சப்ஜெக்ட் லிங்க் பண்ணிக்கிட்டா அவங்க தனித்தனியா படிச்சுக்க வேண்டியதுன்னு சொல்ல வரேன். எல்லாம் ஒரே கான்செப்டுக்குள்ள வந்துடும், சிட் ஆயிரும்னு சொல்ல வரேன். இல்லைனாலும் பரவாயில்ல, அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பட் அவங்க குவாலிட்டேட்டிவா செக் பண்றாங்களா அது மாதிரி மெத்தட்ஸ் தான் செக் பண்றாங்களா? எனக்கு இந்த இதுல என்ன மாதிரி கேள்வி கேட்கறாங்கிறது எனக்கு இன்னும் புலப்படல. ஐ மீன் எக்ஸாம்ல நெட் எக்ஸாம்ல கேட்கறேன் சொல்யூஷன்ஸே கேட்கறாங்களா இல்ல குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியா செக் பண்றாங்களா? சம் क्वेश्चंस வந்து குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் செக் பண்றாங்க. பட் ஆனா மெத்தட்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே தேவைப்படுது. சரி 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 அந்த ஒரு சந்தேகம் தான் எனக்கு இருந்தது. ஓகே ஃபைன் ஃபைன் ஓகே இப்போ நமக்கு ஓகே சரி ஃபைன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா இந்த சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ஐடியா. ஓகே சோ எப்படி ஐ மீன் கொடுத்து இந்த இது ஐ மீன் இது எல்லா இடத்துலயுமே யூஸ் படுத்துவோம். எப்படி சொல்ல வரேன்னா இது புதுசாவும் நீங்க நம்ம பார்க்க கூடாது. இது ஒன் வேரியபிளுக்கு ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் யூஸ் படுத்துவோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து ரொம்ப ஓகே அங்க யூஸ் படுத்தக்கூடிய வந்து ஓகே அங்க லீனியர் மேப் யூஸ் படுத்துவோம். அதாவது e power x ஆல மல்டிப்ளை பண்ணி வருது. இது வேற ஐ மீன் இது ஓகே ஓகே ஃபைன். இது நைஸ் ஐடியா. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா இது எப்படி இதுக்கு மோட்டிவேஷன் இந்த சேஞ்ச் ஆஃப் இந்த மேப்பை தேடி இருப்பாங்கிறது அந்த x = e power t தேடி கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? எனக்கு அந்த ஆனா நான் ட்ரிவியல் தான். பட் இதுக்கு நம்ம படிச்சுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இது என்ன சொல்லுவா அந்த ஃபார்ம்ல இருந்து யோசி ஏன் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் அவுட் ஆகும். பட் எனிவே இந்த ட்ரிக்கை மட்டும் அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் டெக்னிக் ஐ மீன் ஒரிஜினல் நம்ம எழுதிருக்கு வேறு வேரியபிள் நம்ம வேற வேரியபிளுக்கு மாத்திரம் அப்புறம் கம்போஸ் பண்ணி செயின் ரூல் அப்ளை பண்ணி எல்லாம் கொண்டு வந்தா எக்ஸாக்டா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு ரெடியூஸ் ஆயிடும். ஓகே பட் இந்த ஐடியாவே கேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். இந்த சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ஐடியா எழுதிருக்கிறது ஒரு வேரியபிள் பட் வேற ஒரு வேரியபிளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது மூலமா அந்த ஈக்குவேஷன் வந்து ஈஸியா மாறும். ஜஸ்ட் லைக் நம்ம வந்து இங்கிலீஷ்ல யோசிக்கிறது பதிலாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி மதர் டங்ல யோசிக்கிற மாதிரி இது வந்து ஒரு யூனிவர்சல் ஐடியான்னு சொல்ல வரேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் கிடையாது, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐடியாவும் அதே தான். பட் நிறைய இடத்துல அதே ஐடியா தான் இருக்கும். பட் வேற ஒரு லாங்குவேஜ்ல இருக்குங்கிறது ஐ மீன் லீனியர் அல்ஜிப்ரா பூரா அதே ஐடியா தான். நம்ம எழுதிருக்கு வேற ஒரு பேசிஸ்ல இருக்கும். லீனியர் மேப் எழுதிருக்கு வேற மேட்ரிக்ஸ் வேற ஒரு பேஸ்ல எழுதிருப்போம். நம்ம சூட்டபிள் பேசிஸ்க்கு மாத்தணும்னா நம்ம மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வரும். ஸோ எல்லாத்துலயும் ஒரே ஐ மீன் இது வந்து ஒரு யூனிவர்சல் தீம்னு சொல்ல வரேன். ஐ மீன் சேஞ்சிங் த வேரியபிள் அண்ட் தென் பிகமிங் தி ஈக்குவேஷன் பிகம்ஸ் an easy equation to address. So the idea மட்டும் தான் emphasize பண்ணனும்னு சொல்ல வந்தேன். But okay, that's all Vijay. Thank you Jay. Go ahead Jay. Okay. So இதுதான் நம்ம so far discuss பண்ண விஷயம். So discuss further. So again நம்ம பவர் சீரிஸ் படிச்சிருக்கோம். Again இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது பவர் சீரிஸ் சொல்யூஷன்ஸ், right? பவர் சீரிஸ் சொல்யூஷன்ஸ் of a differential equations. So I just start with one first order differential equation. Just actually constant coefficients க்கு ஃபுல்லா நமக்கு தெரியும், மெத்தட்ஸ் தெரியும். ஐ மீன் ஜஸ்ட் பாலினாமியலுக்கு தேடி மாறிடும். இப்ப வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் வரும்போது நம்ம இந்த சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெனரலா ஐ மீன் ஜெனரலா நான் ட்ரிவியல் பட் அதுல சில கிளாஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சில மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே ஸோ பாய்லர் ஈக்குவேஷன்ஸுக்கு ஒரு மெத்தடு, ஜெனரல் ஈக்குவேஷன்ஸுக்கு ஒரு மெத்தட் தான் பவர் சீரிஸ் மெத்தட். ஐ மீன் இது ஓகே அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்ல வந்தேன். எக்ஸாக்ட்லி ஐ மீன் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் சால்வ் பண்றதுக்கான மெத்தட்ஸ். கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்லி டன், கம்ப்ளீட்லி ஸ்டடிட். தி மெத்தட் இஸ் ஈவன் தோ மெத்தட் நோ பட் கண்டுபிடிக்கிறது பிராக்டிகலா கண்டுபிடிக்கிறது அகைன் ஏன்னா ஹையர் டிகிரி பாலினாமியல்ஸ் போனுச்சுனா ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது சிரமம். சொல்லுங்க. நம்மள்ட்ட ஜெனரல் மெத்தட் இல்ல, வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டோட ஜெனரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெனரல் மெத்தட்ல நம்மள்ட்ட பெருசா கிடையாது. சில கிளாஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சில மெத்தட்ஸ் இருக்குது, சில மெத்தட் இருக்கு. அதுவும்
அந்த வேரியபிள் கோஃபிஷியன்ஸோட பிஹேவியரை வச்சு. எஸ் விஜய். அதுல ஒரு மெத்தட் பவர் சீரிஸ் மெத்தட். அந்த மெத்தட் பவர் சீரிஸ். அது வந்து எல்லா எந்த மாதிரி கேஸ்ல ஒர்க் ஆகும்ன்றது சொல்லுவாங்களே, ஐ மீன் எந்த மாதிரி கேஸ்ல பவர் சீரிஸ் ஒர்க் ஆகும். ஓகே ஃபைன். ஓகே விஜய், கோ அஹெட் விஜய். So just the motivation where comes from the simple equation. So இந்த ஈக்குவேஷனை பொறுத்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லலாம்? இது என்ன மாதிரி டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? வாட் கைண்ட்? ப்ளீஸ் சொல்லுங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? First order linear homogeneous. Exactly, first order linear homogeneous differential equation, right? So இது எப்படி சால்வ் பண்றதுன்னு நமக்கு தெரியும். There are some easy method, right? So dy by dx equal to y. இதோட ஜெனரல் சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? சிம்பிளா சொல்லணும்னா dy by dx equal y dx. இப்படி பிரிச்சுக்கிறது இந்த மெத்தட் பேர் என்னது? செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள். அடுத்து என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். அடுத்து என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும், ரைட்? இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ log y equal to x, so y equal to e power x. So of course domain எல்லாம் கேர் பண்ண வேண்டியிருக்கு. some constant times, right? So general solution எப்படி கண்டுபிடிச்சலாம்? வேரியேஷன் ஆஃப் செப்பரபிள் வேரியபிள், ரைட்? செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். பட் எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் நம்மளால எப்படி சால்வ் பண்ண முடியாதுன்னா செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது, ரைட்? தேர் ஆர் அதர் வேஸ் டு சால்வ். பட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா பவர் சீரிஸ் மெத்தட் வழியா. சப்போஸ் இந்த கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு யாரும் சொல்லல. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, சப்போஸ் இதுக்கு ஒரு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருந்தா, பவர் சீரிஸ் சொல்யூஷன் என்ன மீன் பண்றோம்? சொல்யூஷன் ஒரு பவர் சீரிஸ் ஃபங்க்ஷனா இருந்தா, சப்போஸ் if y equal to the power series is solution of the given differential equation, okay, given equation. இந்த y யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா, பவர் சீரிஸ் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமான்றத பத்தி இன்னும் நம்ம சொல்லல. நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சப்போஸ் ஒய்ங்கிறது பவர் சீரிஸ் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா அந்த ஒய் யாரு? இப்போ இந்த பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன்ல அன்னோன்ஸ் யாரு? இந்த ஃபங்க்ஷன் அன்னோன் யாருங்க? ஏஎன்ஸ், ரைட்? ஸோ அல்டிமேட்லி எய்ம் என்னன்னா ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏஎன், ரைட்? இதுவே இந்த ஒய்யை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம். அப்ப இந்த ஃபங்க்ஷன் எதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்? அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போதான் நம்ம தியரி யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, ரைட்? ஸோ பட் பவர் சீரிஸை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சுட்டோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் போறோம். பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்? விச் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வேர் இட் இஸ் டிஃபைன்ட், ரைட்? இந்த ஃபங்க்ஷன் பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன் என்னது? f(x) ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்போஸ் விச் இஸ் டிஃபைன்ட் ஆன் சம் இன்டர்வல், ஓகே, இது ஒரு பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பத்தி என்ன சொல்ல முடியும்? டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், ரைட்? இன்ஃபேக்ட் இதோட டெரிவேட்டிவ் யாரு? differentiation and so on, right? That is summation n equal to 1 to infinity n into an x power n. Radius of convergence language la solona both f and its derivative has same radius of convergence. That means எங்கெங்கெல்லாம் இந்த பவர் சீரிஸ் கன்வர்ஜென்ஸ் ஆகுதோ அதோட டெரிவேட்டிவ் அங்கதான் கன்வர்ஜென்ஸ் ஆகும். if and only if both have same radius of convergence anyway. So integral possible, right? What is integral of f of x dx? Again term wise integration allowed, right? That means summation n equal to 1 to infinity. General term என்ன வரும்? an by இதெல்லாம் நம்ம தியரியில படிச்சிருக்கோம், right? So any power series function is in fact infinitely differentiable and of course which are integrable. The integral is exactly same as the series, right? Anyway, okay, so இதுதான் y. So y dashங்கிறது யாரு? Summation n equal to 1 to infinity an
n into an. இது எப்படி இதை 0 to infinity மாத்திக்கலாம் இல்லையா? பிகாஸ் காமன் சம்மா எடுக்கிறதுக்கு. ஓகே, 0 to infinity மாத்தணும்னா 0 to infinity என்ன வரும்? n plus 1 an plus 1 into x power என்ன வரும்? என்ன ரைட்? 0 இங்க என்ன எழுதணும் நானு? n, right? Is that correct? இதனங்க y dash. Yes, sir. So நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யாரு? y dash minus y equal to 0. y dash யாரு? summation n equal to 0 to infinity n plus 1 translation, right? You got x power n minus equal to 0 to infinity a x power n equal to 0 equal to 0 to infinity. என்ன வரும்? x power n காமனா எடுத்தீங்கன்னா, since both the power series convergence, right? So அதனால இந்த சம்ம நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x power n எழுதிக்கலாம். Algebra of convergence series, right? By algebra of convergence. So this power series equal to 0 na enna artham? The uniqueness of power series theorem. In the power series equal to 0 na all the coefficients are 0, right? So n plus 1 let's say n equal to 0 for n equal to 0 1 implies an plus 1 yaru? an by n plus 1. In the relation by recurrence relation, right? For n equal to 0 to இப்போ n equal to 0 substitute பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a1 யாரு? just a0 by a0. a2 யாரு? a1 by 2. but since a1 யாரு? a0, right? எல்லாத்தையும் ஒரு வேரியபிள் வச்சு. a3 யாரு? a2 by 3. but a2 யாரு? a0 by 2. a0 by 2 into 3. so general a யாரா இருக்கும்? a0 by, that is a0 by n factorial. Is that clear? நம்ம ans எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ans யாரு? a0 by n factorial, where a0 is arbitrary constant or free variable, right? நம்ம பவர் சீரிஸ் சொல்யூஷன், நம்ம சொல்யூஷன் யாரு? summation an x power n. an யாரா கண்டுபிடிச்சிருக்கோம்? an யாரா கண்டுபிடிச்சிருக்கோங்க? into x power n, right? so a0, since a0 constant வெளில எடுத்தீங்கன்னா it's a standard series expansion. No, இது யார் இந்த series expansion? nothing but since this series convergence for all x, right? and it has some e power x. general solution யாரு? some constant times exponential. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யாரு? y dash equal to y, that is y dash minus y equal to 0. இதோட பவர் சீரிஸ் சொல்யூஷன் யாரா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? y equal to some constant times exponential. சப்போஸ் நம்ம இப்படி டிமாண்ட் பண்றோம், find the power series solution y which satisfies the equation together with the initial condition y of 0 equal to 1. அப்படின்னா since y equal to c times e power x, இந்த இனிஷியல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும்? Is it clear? y of x equal to c times e power x. So y of 0 equal to c, that is 1. So constant ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், right? So y equal to x. So என்ன சொல்ல வரோம்? e power x is the only solution which satisfies the differential equation together with the initial condition. இதுக்கு பேர் தானங்க நம்ம சொன்னோம், இதை நம்ம ஸ்டேட் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டேட் பண்ணோம்ல, எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் தியரம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு எத்தனை சொல்யூஷன் தான் கிடைக்கும்? யூனிக் சொல்யூஷன் தான் கிடைக்கும். That is what I have written. Is that clear? நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்ன்றத பாருங்க. சப்போஸ் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருந்தா அந்த பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன் யாருன்னு கண்டுபிடிச்சோம்.
since this y is the solution of the given differential equation, so y satisfies the differential equation. அதனால அந்த y சப்ஸ்டியூட் பண்ணி காமனா x power n வெளியில எடுத்து அந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் 0 பண்ணி ஒரு ரிலேஷன் ரிகரன்ஸ் ரிலேஷனை வச்சு அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ans யாருன்னு கண்டுபிடிச்சிரும். Is it clear? இந்த அல்காரிதம் கிளியரான்னு பாருங்க. Is it clear or not? Yes, sir. எஸ் சார். இதே மாதிரி தான் இப்போ நீங்க செகண்ட் ஆர்டர் கொடுத்தாலும் y டபுள் டேஷ் பிளஸ் y ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அகெயின் யூ வில் கெட் டூ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். இதுக்கு நமக்கு சொல்யூஷன் தெரியும், இதை நம்ம ஆல்ரெடி அப்ளைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சொல்யூஷன், இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கெல்லாம் சொல்யூஷன் யாருன்னு நம்ம அப்ளைன் பண்ணியிருக்கோம். சின்ஸ் இட்ஸ் அ செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், இதோட கரஸ்பாண்டிங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை வச்சு நம்ம ஜெனரல் சொல்யூஷன் யாருன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம், ரைட்? பட் பவர் சீரிஸ் வழி எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல அந்த மெத்தடை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. வில் டிஸ்கஸ் த தியரி லேட்டர். ஓகே, சப்போஸ் இந்த ப்ராப்ளத்துக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கிட்டா summation n equal to 0 to infinity an x power n, right? So solution வச்சுக்கிட்டா இந்த an யாருன்னு கண்டுபிடிக்க போறோம், ரைட்? ஜெனரல் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டா இந்த an யாருன்னு கண்டுபிடிக்கும். y dash யாரு வரும்? summation n equal to 1 to infinity n into an x power n minus 1. Since power series is infinitely differentiable, so all the derivatives exist. Y double dash yaru n into n minus 1 an x power n minus 2. இது யூனிஃபார்ம் சம்முக்கு மாத்தணும். ஐ மீன் இந்த சம்ம 0 to infinity மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் கொடுக்கணும், ரைட்? The sum start from 2 to infinity, right? n plus 1 x power yeah. Is that correct? Please check. ரெண்டு சம்மும் ஒண்ணுதாங்க, நான் சப்ஸ்கிரிப்ட மாத்திருக்கேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த பவர் சீரிஸ் மெத்தட லேர்ன் பண்றதுக்கு தான் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துட்டு இருக்கேன். Please we'll discuss the theory later. ஜஸ்ட் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள் புரியுதான்னு பாருங்க. சப்போஸ் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு அசீம் பண்ணிக்கிட்டா, சப்போஸ் yங்கிற இந்த பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன் இஸ் a solution of the given differential equation அசீம் பண்ணிக்கிட்டா அந்த பவர் சீரிஸ் யாருன்னு கண்டுபிடிக்க போறோம், ரைட்? அந்த சொல்யூஷன் யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். ஐ மீன் இங்க அன்னோன்ஸ் யாரு? an, ரைட்? அதுக்கு தான் என்ன பண்றேன், since it's a solution which satisfies the differential equation அப்படின்னா நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? y double dash கண்டுபிடிக்கணும், சப்ஸ்டிட் பண்ணணும், ஈக்குவேட் இன்டு 0. சேம் அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் அதே அல்காரிதம் தான் பண்ண போறோம். அதுக்கு தான் y dash கண்டுபிடிச்சோம். அகெயின் இங்க என்ன யூஸ் படுத்திருக்கோம்? பவர் சீரிஸ் டெரிவேட்டிவ் யாருன்னு நமக்கு தெரியும், அதான் இங்க அப்ளை பண்ணிருக்கோம். பவர் சீரிஸ் இஸ் இன்ஃபினிட்லி டிஃபரன்ஷியபிள். y dash ஒரு பவர் சீரிஸ் தான், அதோட டெரிவேட்டிவ் யாரு? அதான் இங்க எழுதிருக்கும். இந்த சம்ம நான் யூனிஃபார்ம் சம்மா மாத்துறேன். ஐ மீன் இங்க சம் ஸ்டார்ட் ஃப்ரம் 2 to infinity, பட் ஒய்யோட சம்ல ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to infinity. யூனிஃபார்மா மாத்துறது தான் இங்க இப்படி மாத்தி எழுதிருக்கு. டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேங்க, என்ன n ஸ்டார்ட் ஃப்ரம் 2 to infinity 0 to infinity இங்க ஒரு ஷிஃப்ட் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இது உங்களுக்கு புரியுதா? Yes, sir. எஸ் சார். இங்க சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். இந்த கொடுத்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? y double dash plus y equal to 0 implies summation n equal to 0 to infinity n plus 2 n plus 1 an plus 2 x power n, okay, plus summation n equal to 0 to infinity an x power n equal to 0. Since both are series convergence, so the sum will be x power na common எடுத்துக்க வேண்டியது. n plus 2 n plus 1 an plus 2. Hope my computation is right. By uniqueness of power series theorem, I mean by uniqueness of power series, in the power series equal to 0, all the coefficients are 0. That means you will get a relation called recurrence relation, right?
plus 2 times n plus 1 equal to 0, which means an plus 2 equal to minus an by some start from n start from 0 to 50. So if you substitute n equal to 0, what you will get? A2 here minus a0 by 0 2, right? What is a அப்புறம் n equal to 1 substitute பண்ணா என்ன கிடைக்கும் இந்த ரிலேஷன்ல? புரியுதா? நான் என்ன பண்ணிருக்கேன், நீங்க n equal to 0 substitute பண்ணிருக்கீங்க இந்த ரிலேஷன்ல. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? இந்த பவர் சீரிஸ் ஈக்குவல் டு 0. பவர் சீரிஸ் ஈக்குவல் டு 0னா all the coefficient must be 0 by uniqueness theorem of power series, right? So உங்களுக்கு ஒரு ரிகரன்ஸ் ரிலேஷன், ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நீங்க ans கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி substitute the values of n. Remember n start from 0 to infinity. Okay, so n equal to 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகும், எந்த கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும்? a2 கிடைக்கும் minus a0 by 2. அப்புறம் n equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? a3 யாரு? minus a1 by 6. Yeah, 6, but you better you write 1 தானே பண்ணிருக்கோம். so 2 into 1. 3 into 2. I'm sorry, 3 into 2. You are right, 3 into 2. a4 என்ன கிடைக்கும்? Minus a2 divided by 4 into 3 into 2. Since equal to a2 3. in terms of a0, so a0 by 2 into 3 into 4. Similarly a5 யாரு வரும், right? So given solution la substitute பண்ண வேண்டியது y of x யாரு? a0 a1x a2x square a3x cube and so on. a0 plus a1x. so இங்க எத்தனை ஃப்ரீ வேரியபிள் இருக்கு? ரெண்டு ஃப்ரீ வேரியபிள் இருக்கு. யார் யாரு? a0 and a1. means a0 and a1 are arbitrary, right? so a2 யாரு? minus a0 by 2 x square plus a3 யாரு? minus a0 by 3 factorial x cube plus a0 by 4 factorial x power 4 minus a0 by 5 factorial and so on, right? Take a0 common, get a0, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 minus x square by 2 factorial plus x power 5 4 factorial, right? So and so on. இது என்ன ரிமெம்பர் இந்த சீரிஸ் உங்களுக்கு தெரியும், மெக்லாரின் சீரிஸ், ஐ மீன் பவர் சீரிஸ் அபவுட் 0. இதோட சம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? cos x. so a0 cos x plus a1 sin x. so நம்ம என்ன பண்ணிருக்கோன்றது பாருங்க. சப்போஸ் கொடுத்த டிஃபரன்ஷியல் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா அந்த சொல்யூஷன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். a0 cos x plus a1 sin x, ரைட்? இது ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரியும். இது சொல்யூஷன் வச்சுக்கிட்டு அந்த சொல்யூஷன் யாரும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஜெனரல் சொல்யூஷன் கன்க்ளூட் பண்றதுக்கு நமக்கு தெரியும். இது எப்படி ஜெனரல் சொல்யூஷன் நம்ம கன்க்ளூட் பண்றது? Cos x and sin x linearly independent cos x since it's a second order homogeneous differential equation, sin cos x general solution, linearly independent solution. so அதோட linear combination forms a fundamental set of solution, means that y will be the general solution, right? so இது புரியுதா? இந்த கம்ப்யூட்டேஷன் புரியுதான்னு பாருங்க. sometimes computation matters. so இந்த செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு எடுத்துக்கிட்டா அந்த பவர் சீரிஸ் சொல்யூஷன் யாருன்னு கண்டுபிடிச்சிடும். ஜஸ்ட் பவர் சீரிஸோட ப்ராப்பர்ட்டி வச்சு அந்த சொல்யூஷன் அதோட டெஃபினேஷனை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணி ஒரு ரிலேஷனை கொண்டு வந்து இந்த ரிலேஷன்ல இருந்து ஏஎன்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஏஎன்ஸ் கொண்டு வந்து கொடுத்த சொல்யூஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் யாருன்னு அப்ளை பண்ணிருக்கோம், ரைட்? சம் அல்காரிதம் டைப் ஆஃப் மெத்தட், ரைட்? should learn the method. is it clear? Yes sir. ஐடியா ரொம்ப சிம்பிள். plug in y of x in the given ODE and evaluate an. அவ்வளவுதான். பவர் சீரிஸ் மெத்தட், ரைட்?
ஸோ இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள். பட் இப்போ நம்ம ப்ராப்பரா தியரி இன்ட்ரோடியூஸ் பண்றோம். We'll introduce the theory. Just a small, simple question. We got to pause and we got to understand certain things. Okay. ஏன் நம்மளால வந்து எப்பவுமே பவர் சீரிஸ் சொல்யூஷன் தேட முடியாது? என்ன சொல்ல வரேன்னா, பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். பட் எப்பவுமே பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்கு, நம்மளால அசியூம் பண்ணிக்கலாமா, அசியூம் பண்ணிக்க கூடாதா? ஏன் ஏதாவது இப்ப நம்ம எல்லாம் எம்எஸ்சி லெவல்ல படிச்சு வந்துட்டோம், அதனால இது எக்ஸாம்ல கேட்பாங்களா இல்லைங்கிறதுக்காக கேட்பாங்களான்னு தெரியாது. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்ப எதிர்பார்க்கலாம், எப்ப நம்ம ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி வி சுட் ட்ரை இன் not in a very blindly manner. We should have some valid reason why we can try power series. So ஏன் எப்ப ட்ரை பண்ணலாம், எப்ப ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் அது மாதிரி ஏதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது எனிதிங் அபவுட் when we can try, when we should not try, why it is, how people thought about, how people discovered this method. So எப்ப ட்ரை பண்ணலாம், அட்லீஸ்ட் எப்ப ட்ரை பண்ணக்கூடாது. Let me be precise. Some course சும்மா இது எக்ஸாமுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஏன்னா நம்ம நிறைய பவர் சீரிஸ் பத்தி படிச்சிருக்கிறோம். நிறைய ஏன் பவர் சீரிஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல வருது. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் கான்டெக்ட் தனித்தனியே கேபினை பார்க்க கூடாது, அமெரிக்கா தனி இந்தியா தனின்னு பார்க்க கூடாது. தெர் இஸ் ஏ கனெக்ஷன். ஸோ இப்போ அது அப்போ இதெல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ல டீப்பா படிக்கும்போது இன்னும் நம்ம பவர் சீரிஸை பத்தியும் புரிய வரும், அதோட இம்பார்ட்டன்ஸும் புரிய வரும், அந்த தேரியை பத்தி நமக்கு ஒரு டீப் நாலேஜும் கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது கொஸ்டின் ட்ரை பண்ண சொல்ல முடியுமா, ஏதாவது பார்ஷியலா எப்ப ட்ரை பண்ணலாம், எப்ப ட்ரை பண்ணக்கூடாது, எப்ப சொல்யூஷன் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த டிஸ்கஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ஏதாவது ஒரு ஐடியா சும்மா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் சீரிஸ்க்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும், இதுல எல்லா டைமும் டிஃபரன்ஷியபிள். தட்ஸ் நம்ம செகண்டரி டிஃபரன்ஷியல் சொல்யூஷன் தேடுறோம்னா ஒரு ஃபங்க்ஷனை தேடுறோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல the family of functions ஒரு வெரி லார்ஜ் ஜங்கிள், லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர். ஓகே, சோ அதுல எந்த ஃபங்க்ஷனும் இந்த டிஃபரன்ஷியல் சொல்யூஷனா வருங்கிறது தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் கொஸ்டின். ஓகே, சோ பட் அந்த ஜங்கிள்ல போய் எந்த ஃபங்க்ஷன் தேடுறது? ஓகே, சோ அதுதான் நம்மளுடைய பிரைமரி கொஸ்டின். ஆக்சுவலா மேத்தமெட்டிக்ல பாக்கணும்னா பிசிக்ஸ் கான்டெக்ஸ்ட் அதெல்லாம் விட்டுருங்க. சோ அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்புட்லாம் தரும். அது அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எங்க இருந்து வருது, அந்த இண்டிவிஜுவல் அந்த பேக்ரவுண்ட் வச்சு நம்ம டிஸ்கவர் பண்ணலாம். இப்போதைக்கு அந்த அட்லீஸ்ட் மேத்தமெட்டிக்ல நம்ம இப்ப நான் பவர் சீரிஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால பவர் சீரிஸ்ல ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம டீப்பா டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எகைன் இது ஒரு அனதர் அக்கேஷன் சொல்ல வரேன். டிஃபரெண்ட் கான்டெக்ட்ல பாக்குறோம். இங்க பவர் சீரிஸ் எகைன் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் தேடுறோம். பட் நமக்கு தெரியும் நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பவர் சீரிஸ் வழியா ரெப்ரசென்ட் பண்றோம். ஒன் ரெப்ரசன்டேஷன் ஆர் ஒன் வே ஆஃப் அப்டைனிங் ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்ஸ் வியா பவர் சீரிஸ். நிறைய சீரிஸ் இருக்கும். நீங்க ஃபோரியர் சீரிஸ் அந்த மாதிரி நிறைய எல்லாம் படிச்சுட்டு அதுல ஒரு பவர் சீரிஸ் ஒரு கிளாஸ் ஆஃப் சீரிஸ், ஒரு கிளாஸ் ஆஃப் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன். நீங்க பிடிஇ படிக்கும்போது அங்க சீரிஸ் சர்டன் கிளாஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு அகைன் சொல்யூஷன் சீரிஸ்ல எழுதும். பட் அங்க அட்லீஸ்ட் வேவ் ஈக்குவேஷன் அந்த மாதிரி ஃபோரியர் சீரிஸா வரும், நாட் பவர் சீரிஸ். ஓகே, இப்போ அதை விட்டுருங்க. இப்ப பவர் சீரிஸ் தேடினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பவர் சீரிஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும், அது ஆல்வேஸ் டிஃபரன்ஷியல், எல்லா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ உங்க செகண்டரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரக்கூடிய சொல்யூஷன் நான் பவர் சீரிஸ்ல தேடணும்னா அந்த ஈக்குவேஷனை பார்த்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன வேணும்னா சொல்யூஷன் இந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் குவாலிட்டேட்டிவா எல்லா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு நான் பார்க்கணும். எல்லா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலாம் பவர் சீரிஸ் தேடக்கூடாது. ஏன்னா பவர் சீரிஸ் வரக்கூடிய சொல்யூஷனுக்கு எல்லா டைமும் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். சோ அப்ப எனக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல சில டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் கண்டிப்பா பவர் சீரிஸ் போகக்கூடாது. சோ அப்ப அதனால கோஎஃபிஷியன்ட்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சப்போஸ் கோஎஃபிஷியன்ட் பாலினாமியலோட நிறைய டைம் டிஃபரன்ஷியபிளா இருந்துச்சுனாலும் தென் பவர் சீரிஸ் மெத்தட் போகலாம். பட் பவர் சீரிஸ் மெத்தட் ஓகே, நான் ஒரு பார்ஷியல் ஆன்சர் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுமா, ஏன் எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சம்திங் ஃபியூ வேர்ட்ஸ் திஸ் ஆல் வில் கிவ் சம் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த சப்ஜெக்ட். ஏன்னா ரியல்ல என்ன ட்ரூ கிடையாதுன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிஃபரன்ஷியலா இருந்தாலும் பவர் சீரிஸா எழுத முடியாது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ட்ரூ கிடையாது. பட் காம்ப்ளெக்ஸ்ல அது ட்ரூ. தட்ஸ் த வே யூ காட் you got to connect the subject. You got to have your understanding. So ரியல்ல ஈவன் தான் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்திருக்கபடி குவாலிட்டேட்டிவா நம்ம எல்லா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு கெஸ் பண்ணாலும் பட் எல்லா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் டசன்ட் மீன் தட் இட் ஹஸ் பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன். சோ அதனால இங்க ரியல் கேஸ்ல பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் ஓகே. சோ கொஞ்சம் எல்லா ஃபங்க்ஷனும் எதிர்பார்க்க முடியாது. ஈவன் தோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லா டைம் டிஃபரன்ஷியபிளா இருந்தாலும் அது மாதிரி நமக்கு தெரியும் பவர் சீரிஸ் இருந்துச்சுன்னா எல்லா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகி நமக்கு தெரிஞ்சிடும். பட் பவர் எல்லா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா டசன்ட் மீன் தட் பவர் சீரிஸ் எக்ஸிஸ்ட். சோ அதனாலதான் எல்லா டைமும் இங்க பவர் சீரிஸ் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. பட் அட்லீஸ்ட் we should have some idea about when we can try power series.
ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறது, ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஐ மீன் ஓகே விஜய். ஸோ இதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். ஏன்னா நான் ஐ மீன் ஏற்கனவே பவர் சிஸ்டம் நிறைய படிச்சதுனால இந்த பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். ஸோ என்ன பவர் சிஸ்டம் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் படுத்திக்கணும், எல்லா டைமும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும். ஒரு ஐ மீன் ஏதோ ஒரு இன்டர்வல்ல கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் அந்த இன்டர்வல்ல எல்லா டெரிவேட்டிவும் நமக்கு தெரியும். டெரிவேட்டிவும் சீரியஸா இருக்கும், எல்லா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரியான அக்கேஷன்ல ஐ மீன் அப்போ நம்ம குவாலிட்டேட்டிவா கெஸ் பண்ண ஆரம்பிக்கணும் எப்போ பவர் சிஸ்டம் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ஐ மீன் ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன். தட்ஸ் ஆல் விஜய். Valid point. Yeah, Anna, I also just want to add the counter example. Okay. So suppose f of t equal to e power minus 1 by t positive 0 less than or equal to. See, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கவுண்டர் எக்ஸாம்பிள். சில பிளேயர் அது பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அங்க டி ஸ்கொயர் வரும்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த எல்லா டைம் டிஃபரன்ஷியபிலிட்டிக்காக டி ஸ்கொயர். ஓகே, டி ஸ்கொயர். Yeah, it's a real valued function defined by f of t equal to this function. இந்த ஃபங்க்ஷன் நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கீங்களா? இந்த ஃபங்க்ஷனை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? Can you say something please? வெறுமனே மைனஸ் டி ஸ்கொயர் டினாமினேட்டர்ல வருமா? எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல. e power minus 1 by t square. Actually 1 by t also will work I think, but 1 by t square is the right example. ஓகே. அந்த நீங்க படம் போட்டாலே உங்களுக்கு ஐ மீன் ஏன் இந்த மாதிரி ஓகே அந்த படம் போட்டாலே தெரிஞ்சிருன்னு நினைக்கிறேன் கிராஃப் எப்படி பெண்ட் ஆகி போகுதுங்கிறது. ஐ மீன் ஸ்கொயர் எடுக்கிறதுக்கான ரீசன் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ ஐ மீன் படம் போட்டீங்கன்னா அது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனோட படமாங்க அந்த அழகா அந்த ஸ்மூத்னஸ் ஐ மீன் டிஃபரன்ஷியபிலிட்டியே டான்ஜென்ட் லைனை வந்து எக்ஸஸ் கூட கோயின்சைட் பண்ணுவாங்கல்ல. இல்ல விஜய் எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷனோட படம் தான் விஜய். இப்போ டி ஸ்கொயர் போறதுனால 1 by t ஸ்கொயர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆயிடும்ல, மைனஸ் 1 by t ஸ்கொயர் ஆல்வேஸ் நெகட்டிவ் ஆயிடும். அதாவது எக்ஸ் ஐ மீன் அட் ஜீரோல டிஃபரன்ஷியபிலிட்டி வேணும் இல்ல, எல்லா டைமும் டிஃபரன்ஷியபிள் வேணும்ல. சோ அதனால அட் ஜீரோல டெரிவேட்டிவ் வந்து டான்ஜென்ட் லைன் வந்து எக்ஸ் ஆக்ஸாவே இருக்கணும். சோ அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ் பண்ணிவிடுவாங்க. ஐ மீன் லைனை கொண்டு வந்து லைனுக்கு ஓகே அந்த பக்கம் லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ் பண்ணி விடுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷியல் எடுத்து விட்டுக்குவாங்க, அப்படியே மேல போயிடும் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஐ மீன் இந்த மாதிரி இந்த ஸ்மூத்னஸ் ஐ மீன் இந்த அட் ஜீரோல ஷார்ப் கண்ண வரக்கூடாதுக்காக தான் மேல ஸ்கொயர் போடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு கரெக்டா ஐ மீன் இது ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே தெரியும். So yeah, which is infinitely differentiable at zero. In fact எல்லா டைம் ஃபுல்லாவே டிஃபரன்ஷியபிளா இருக்கும், என்டையர் ரியல் லைமே டிஃபரன்ஷியபிளா இருக்கும். For which ட்ரிக்கி பட் ஐ மீன் லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் பாலினாமியல் பேக்கில வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். பட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் எல்லா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும், பட் பவர் சீரிஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. Yes. So summation equal to 0 to infinity f at nth derivative at 0 by n factorial over x power n will be 0, right? But which is not equal to f of x. So yes, ana idana point out panninga please. Na நீங்களே சொல்லுங்க please. எஸ் அட் ஜீரோ பவர் சீரிஸ் கிடையாது. ஸோ ரியல் வேல்யூடு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனை நம்மளால எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, பவர் சீரிஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் வேறஸ் அதுதான் நம்ம லாஸ்ட் லெக்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், செல்லப்பிள்ளையனோட லெக்சர்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அட்லீஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு பவர் சீரிஸ் ஆன் சம் ஓப்பன் பால். பட் இங்க ரியல் வேல்யூடு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் மே நாட் ஹேவ் பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன். Even though it's infinitely differentiable function at zero, this function has no, I mean, series about zero. I mean, power series about zero. Anna, am I right? Yes, அதான் ஜெய். சாரி இது நாங்க சொல்லல இதை. Okay, but anyway, thank you, Jay. But இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அசீம் பண்ணிக்கிட்டேன். Okay, anyway, thank you, Jay. But at some point, you got to remember it. So next, we shall introduce some notions. Okay. Suppose a real valued function f of x is set to analytic
Yeah, same definition தான். காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் எப்ப அனலிட்டிக்னு சொல்றோம் அதே மாதிரி தான், அதே நோஷன் தான். இஸ் செட் டு அனலிட்டிக் at some point some real number x equal to x naught means there exists a sequence, real sequence an such that for all x in the neighborhood of or for all x in the neighborhood of x naught f of x will be the series expansion. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்னு சொல்றோம் அந்த ஃபங்க்ஷனை பவர் சீரிஸா எழுத முடியும் in some neighborhood of x naught. The power series எங்க வேலிடு some neighborhood of x naught. Yeah, இந்த definition clear ஆன பாருங்க. A real valued function is set to analytic at a point x naught. Same notion. There is a sequence of real number such that for all x in the neighborhood of x naught we have f of x equal to the series power series expansion about x naught, right? N equal to 0 to infinity an x minus x naught power, right? Again இங்கேயும் அதே ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நோஷன் இருக்கு. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலாவும் இருக்கு, ரைட்? நீங்க இந்த ஃபார்முலாவை பார்த்திருப்பீங்க. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அண்ட் வாட் வில் பி த ஃபார்முலா, ரைட்? R will be limit n tends to infinity mod an by an plus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு டெஃபினிஷன் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்? டெஃபினிஷன் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன சொல்லுது? The power series convergence absolutely for all x in the interval x minus modulus of x naught minus less than r. The series diverges for all x such that modulus of x minus x naught greater than r. The boundary points la conclude பண்ண முடியாது. boundary point la convergence இருக்கலாம் divergence இருக்கலாம், right? Is that clear? That's what the definition of radius of convergence. Radius of convergence எப்படி அப்ளைன் பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்ளைன் பண்ணலாம், ஆர் தட் காஷி ஃபார்முலா, ரைட்? தட் nth டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி அப்ளைன் பண்ணலாம். எனிவே இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் த நோஷன் கால்டு சிங்குலர் பாயிண்ட் ஆர்டினரி பாயிண்ட். ஸோ கன்சிடர் த ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஆர்டர் linear homogeneous differential equation. இப்போ ஒரு பாயிண்ட், இது டெஃபினிஷன், ஓகே? A point x naught is set to ordinary point, is set to ordinary point of the differential equation of the given DE or regular point, okay? Ordinary point or regular point of the differential equation if both P, Q are analytic. Analytic at x naught. Definition clear on பாருங்க. We consider the linear homogeneous second order differential equation. Standard form தான் எழுதிருக்கு, right? இந்த differential equationக்கு ஒரு பாயிண்ட் x naught எப்ப ordinary point னு சொல்றோம்? Both the variable functions இருக்கு இல்லையா, right? PQ or analytic function at a point x naught means the both p க்கும் q க்கு என்ன இருக்கணும்? power series expansion about x naught இருக்கணும். எப்ப சிங்குலர் பாயிண்ட் சொல்றோம்? a point x naught is set to singular point. Simple. If it is not a regular, if it is not a ordinary point or regular point, ordinary or regular, ரெண்டுமே ஒரே வேர்டு தான், ஒரே அர்த்தம் தான், ரைட்? இப்போ எக்ஸாக்ட்லி செல்லப்பிள்ளை ரைட் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணார் இல்லையா? என்னன்னா பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருந்தா அந்த பவர் சீரிஸ் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் யாருன்னு அப்ளை பண்ணலாம். பட் நமக்கு எப்படி தெரியும் பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு? ஏன்னா அப்போ கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்லி டிஃபரன்ஷியபிள், அதெல்லாம் யாரு கேரண்டி பண்றது? இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ தியரி என்ன ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன் கொடுக்குதுன்னா, சப்போஸ் x naught is a regular point or ordinary point, so this kind of exists under uniqueness theorem. Suppose x naught is the ordinary point of the ODE, a given differential equation,
then the following are true. என்னன்னா, then there exists a solution y of x which is analytic at x naught. Next to the initial value problem as a unique solution. But that comes later. First we should understand this. So theory என்ன guarantee பண்ணுதுன்னா, suppose உங்களுக்கு x naught ordinary point அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ordinary point of the given differential equation y double dash plus p of x y dash plus q of x y equal to 0, then the following is true. There exists a power series solution about x naught. What if x naught is not ordinary point? That comes later. Okay, அடுத்த கேள்வி. So for example, நான் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரூ ஆகுமா சார்? நமக்கு என்னன்னா, நம்ம இங்க ஹோமோஜினியஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நான் ஹோமோஜினியஸ் கேஸ்ல என்னோட ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, நம்ம நான் ஹோமோஜினியஸ் ஓட ஜெனரல் சொல்யூஷன் தெரியறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சா போதுன்னு பாருங்க. ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஹோமோஜினியஸ் அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் தெரிஞ்சா போதும். அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் மெத்தட் இருக்கு. எப்போ ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் சொல்யூஷன் தெரிஞ்சா போதும் கரஸ்பாண்டிங் ஹோமோஜினியஸ்க்கு. ரைட்? So probably அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ட டீல் பண்றோம். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி? பவர் சீரிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகே சார். சோ கொடுத்த ஹோமோஜினியஸ் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு தியரி கேரண்டி பண்ணுது. எப்போ? எந்த கான்டெக்ஸ்ட்ல? சப்போஸ் x naught is an ordinary point of the ODE, given ODE, then there is a series solution about the ordinary point. So தியரி கேரண்டி பண்ணுது. அஃப்கோர்ஸ் இது நம்ம ப்ரூவ் பண்ண டிஸ்கஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் வாட் ஐ கேன் சே இஸ் y double dash plus y equal to 0. இது செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இங்க p of x யாரு? 1. q of x யாரு? சாரி p of x 0, since coefficient of y dash. q of x யாரு? y 1, which are constant functions. Constant functions are analytic, right? Means all the polynomial functions are analytic. In particular, these two are analytic at 0, right? Analytic at x not equal to 0. So இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த தியரி படி, இந்த தியரம் படி பவர் சீரிஸ் சொல்யூஷன் அபவுட் 0 இருக்குன்னு தியரி கேரண்டி பண்ணுது. ஓகே சார். பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருந்தா அதை எப்படி அப்ளைன் பண்ணுங்கிறது நமக்கு அல்காரிதமா தெரியும், ரைட்? எஸ் சார். என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த டெரிவேட்டிவ், அதோட எல்லா டெரிவேட்டிவ்ஸும் கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணி அப்புறம் யாரை எவாலுவேட் பண்ணணும்? அந்த ஏஎன்ஸை எவாலுவேட் பண்ணணும், ரைட்? ஆஃப்டர் அப்ளைனிங் சம் ரிகரன்ஸ் ரிலேஷன் ஏஎன்ஸ் கிடைக்கும். அந்த ஏஎன்ஸை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன் யாருன்னு தெரிஞ்சிடும். பட் நமக்கு எப்படி பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு தெரியும். அதுக்குதான் இந்த தியரி கேரண்டி பண்ணுது. எப்போ அந்த எக்ஸ் நாட் வந்து ஆர்டினரி பாயிண்டா இருக்கும்போது, ஆர்டினரி பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஸ். ஆர்டினரி பாயிண்ட்னா என்னன்றதுக்கு அர்த்தம் நம்ம கொடுத்தாச்சு. ஆர்டினரி பாயிண்ட் என்னது? The both the variable functions p and q are analytic at the point x naught இருந்ததுன்னா அந்த x naught தான் ordinary point னு சொல்றோம். otherwise singular point னு சொல்றோம். Suppose x naught is an ordinary point of the given differential equation, then there is a series solution at that point. So இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த எக்ஸாம்பிள் வழியா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றோம். இங்க pqங்கிறது வந்து constant function. Anyway, polynomials, every polynomial is constant polynomials. Polynomials are analytic function everywhere, analytic everywhere, in particular analytic at 0, about 0. So கண்டிப்பா இந்த கொடுத்த homogeneous differential equationக்கு power series solution about 0 exist ஆகும். அது தியரி கேரண்டி பண்ணும். ஓகே சார். அதாவது என்ன பண்ணிருக்கணும், கோஎஃபிஷியன்ட் எல்லாம் பவர் சீரிஸா இருக்கணும். ஐ மீன் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் பவர் சீரிஸா இருந்துச்சு. ஐ மீன் இந்த ஒய் டேஷ் அந்த ஒய் இருக்கு இல்லைங்களா, அதான் ரெகுலர் பாயிண்ட்.
அதுக்கு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சுன்னா தென் பவர் சீரிஸ்ல ட்ரை பண்ணலாங்கிறது தான் தெரியும் நினைக்கிறேன். அந்த பி ஆஃப் எக்ஸ் அதான் நம்ம அதாவது அனலிட்டிக்னா அதுக்கு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தான் டிமாண்ட் பண்றோம். ஸோ அதான் ஸோ அது எனக்கும் ப்ரூஃப். ஐ மீன் மேபி பவர் சீரிஸ் ப்ராடக்ட் பவர் சீரிஸ்ல போய் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் கோபிஷன்லாம் பவர் சீரிஸ் இருந்தா தென் வி கேன் ட்ரை வித் பவர் சீரிஸ் சொல்யூஷனுங்கிறது தான். அது அந்த கோபிஷன்லாம் பவர் சீரிஸா இருந்துச்சுன்னா நம்ம பவர் சீரிஸ்ல தேடுறதுனால நம்ம அப்ப அந்த சீரிஸ் அந்த ஃபங்க்ஷன் பவர் சீரிஸா எழுத ட்ரை பண்றோம் இல்லையா, அப்ப நமக்கு அந்த PQ எல்லாம் அட்லீஸ்ட் பவர் சீரிஸா இருந்தா நம்ம ரீசனபிளா தேடலாங்கிறது தான் ஒரு இன்டியூட்டிவ் ஐடியா. அதனாலதான் அந்த ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் சிங்குலர் பாயிண்ட் இருந்தாலும் தேடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த தேர்வு வரும்னு நினைக்கிறேன். எப்போ சிங்குலர் பாயிண்ட் இருந்தாலும் தேடலாங்கிறது அடுத்த கான்டெஸ்ட்ல வாட் இஃப் x not an ordinary point, that means what if x not singular point, another notion called regular singular point. சோ இன்டியூட்டிவ் ஓகே நேச்சுரலா தான் போகுதுன்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட்லாம் பவர் சீரிஸ் இருக்குதா இல்லையா, ஐ மீன் த நோன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பவர் சீரிஸ் இருக்குதா இல்லையா. So yes, exactly. So x naught எப்போ singular point x naught is suppose if x naught not an ordinary point, அதான் நம்ம singular point னு சொல்றோம். சப்போஸ் இந்த singular point எப்போ நம்ம regular singular point னு சொல்றோம்னா regular singular point if both x minus x naught into p of x and x minus x naught square into q of x are analytic. X minus x naught square are analytic into q of x are analytic at x naught. Irregular singular point எப்ப சொல்றோம்னா not a regular singular point, அந்த irregular. X naught is not regular singular. So for example, இந்த definition புரிஞ்சிக்கிறதுக்கு kind of equation, let's see, x y double dash minus y equal to 0. இது ஒரு homogeneous differential equation with variable coefficients. So here what is p of x? முதல்ல standard ஃபார்முக்கு மாத்தணும், normalized ஃபார்முக்கு மாத்தணும். நமக்கு p of x யாருன்னு தெரியும், coefficient of y dash, q of x is coefficient of y when the coefficient of y double dash is 1, right? So என்ன பண்ணணும், just divide, converted into standard form by divide by x. Okay, so அப்படி பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், y double dash minus 1 by x y equal to 0. So here what is p of x? The p of x யாரு, the standard form க்கு மாத்தியாச்சுங்க, 0, right? p of x ங்கிறது யாரு, 0. So q of x ங்கிறது யாரு, coefficient of 1 minus, right? இப்போ x equal to 0, x not equal to 1 என்ன சொல்லுவீங்க, இந்த பாயிண்ட பொறுத்து என்ன சொல்லலாம், p க்கும் q க்கும் இந்த analytic. So p and q analytic about 1. So x not equal to 1 என்ன சொல்லலாம், is an ordinary point by definition, right? p and q different, sorry, analytic function except எங்க 1 ல, சரி except 0 ல, ரெண்டுமே analytic பாருங்க. Means see, நம்ம அன்னைக்கு 1/x 1/z க்கு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதணும்ல, சேம் தான். அதே மாதிரி நீங்க எழுதிங்கன்னா 1/x க்கு எந்த நான் ஜீரோ பாயிண்ட்லயுமே பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுத முடியும். தட் இஸ் அபவுட் ஆல் அபவுட் ஜியோமெட்ரிக் சீரிஸ். அங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஜியோமெட்ரிக் சீரிஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 1/x பவர் சீரிஸ் அபவுட் எனி பாயிண்ட் ஏ எழுதுவீங்க, எனி நான் ஜீரோ பாயிண்ட் ஏ. 1/x பவர் சீரிஸ் அபவுட் 1 எழுதிட முடியும்ல, எந்த நான் ஜீரோ பாயிண்ட்லயுமே பவர் சீரிஸ் அபவுட் எழுதலாம். Is it clear or not? See, நான் என்ன மீன் பண்றேன்னா, அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண 1/z பவர் சீரிஸ், இதுக்கு ஒரு பவர் சீரிஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? Yes sir. By using some geometric series, involving some geometric series. அதேதான், நீங்க 1/x நீங்க யாரா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பவர் சீரிஸ் அபவுட் 1 எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். மீன்ஸ் சேம் ட்ரிக் தான். ஒரு ட்ரிக்கை கத்துக்கிட்டீங்கன்னா அதை மறக்காதீங்க, அகைன் ரிவைஸ் பண்ணுங்க, அதை மறக்காதீங்க. யாரை ஆட் பண்ணலாம், 1 ஆட் பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்ணி, உங்களுக்கு பவர் சீரிஸ் அபவுட் 1 வேணும்னா யாரை வெளியில எடுக்கணும், இங்க 1 வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான், ரைட்? இது யாரு, நத்திங் பட் யாருன்னு பாருங்க, x minus 1
இது ஏதோ ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸோட சம்மா பார்க்கலாம். மேபி யூ கால் இட் ஏ ஆர் சம்திங் 1/1 plus a, வேற ஏங்கிறது யாரு? x minus 1. 1/1 plus ஏங்கிறது யாரோட ஜாமெட்ரிக், எந்த ஜாமெட்ரிக் சீரிஸோட சம்? 1/1 plus ஏங்கிறது எந்த ஜாமெட்ரிக் சீரிஸோட சம்முங்க? இந்த ஜாமெட்ரிக் சீரிஸோட சம்மு தானே இந்த 1/1 plus a. provided இந்த ஜாமெட்ரிக் சீரிஸ் valid where mod a less than 1, right? that means என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 1/x ல ஸ்டார்ட் பண்ணோம், இந்த சீரிஸ் முடிச்சிருக்கோம். ஏங்கிறது யாரு? x minus 1 whole power. என்ன கிடைச்சிருக்குங்க பாருங்க, 1/x யார எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம்? 1/x யாராங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம்? 1/xங்கிற ஃபங்க்ஷனை பவர் சீரிஸ் about 1 where this power series valid in the interval -2 to 2. anyway இது ஒரு பவர் சீரிஸ் about 1 எழுதிருக்கோம். so 1/x பவர் சீரிஸ் about 1 எழுத முடியுது. அப்ப by definition of ordinary point x not equal to 1 என்ன சொல்ல முடியும்? அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்டினரி பாயிண்ட் சொல்லலாங்க. அதான் ஆர்டினரி பாயிண்டோட டெஃபினிஷன், right? of course it's a constant function p equal to 0. அதோட பவர் சீரிஸ் about 1 யாரு? nothing but same. so x not equal to 1ங்கிறது ஆர்டினரி பாயிண்டா இருக்கு. whereas x not equal to 0 என்ன வரும்னா it's a singular point. so what kind of singular point it will be? அந்த ரெகுலர் சிங்குலர் பாயிண்டோட டெஃபினிஷன் செக் பண்ண வேண்டியதுதான். x into p of x யார் வருது? இங்க x not 0, right? so x not minus 0 into p of x equal to 0, sorry, same 0. x minus 0 the whole square into q of x யார் வரும்? Regular singular point. yeah, minus x. so both x into p of x square into q of x are analytic at 0. so x not equal to 0 is a regular singular point. அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேதான் நெக்ஸ்ட் நீங்க உங்களால தியரியை புரிஞ்சுக்க முடியும். ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ், சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை போட்டு பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்து எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆர்டினரி பாயிண்ட்ஸ், எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் சிங்குலர் பாயிண்ட்ஸ்ங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சிங்குலர் பாயிண்ட்ஸ்ல எதுனா ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்ஸா இருக்கும், இதெல்லாம் இர்ரெகுலரா இருக்கும், ரைட்? எனிவே stop here, but I should introduce some differential equation, special differential equation. I want to introduce some differential equations, legendary equation. so 1 minus x square y double dash minus 2x y dash. so next in the differential equations பத்தி ஸ்டடி பண்ண போறோம். very standard well known differential equation. so general, a differential equation is of the form 1 minus x square times y double dash minus 2x y dash plus p into p plus 1 y equal to 0, where p is arbitrary constant, real constant or parameter, right? so in the differential equation ku per legendary equation, legendary differential equation. okay, of course homogeneous differential equation with the constant coefficients, right? இத நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கன்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு p of x யாரு வரும்? p of x will be minus 2x by 1 minus x square. q of x will be என்ன வரும் சொல்லுங்க? p into p plus 1 by 1 minus x square. so இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் about 0 ல என்ன சொல்ல முடியும்? both are analytic at 0, right? is it clear or not? Yes, sir. Yes, sir. so x not equal to 0 இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு அப்ப என்ன ஆயிடுது? Ordinary point. Ordinary point. so ordinary point. இப்பதான் நம்ம ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் கொடுத்தோம், ரைட்? so x not equal to 0 is the ordinary point of the given differential equation. அப்ப தியரி என்ன கேரண்டி பண்ணுது? this differential equation as a solution of the form, a power series solution, right? of the form a and x, right? so in the next class in the solutions பத்தி discuss பண்ணலாம், right? which is very interesting and standard theory. so okay, so இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? legendary equation introduce பண்ணிருக்கோம். so இந்த differential equationக்கு பேரு தான்
legendary equation where p is arbitrary constant. The p is the parameter, right? So in the type of differential equation க்கு பேரு legendary equation. இங்க என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோம், where pq யாருன்னு பார்த்திருக்கோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டு pq யாருன்னு பார்த்திருக்கோம். Both p and q are analytic at 0. So by existence theorem, which has a solution, a power series solution about 0. Is that clear? So next class நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, அந்த சொல்யூஷன், அந்த பவர் சீரிஸ் சொல்யூஷன் யாரு, இந்த பவர் சீரிஸ் சொல்யூஷனோட ஃபார்ம் என்ன, வாட் இஃப் இந்த p இன்டிஜரா இருந்தா என்ன வரும், ஸ்பெஷல் கேசஸ் இந்த p இன்டிஜரா இருந்தா இந்த சீரிஸ் சொல்யூஷனோட, இந்த சீரிஸ் சொல்யூஷனை என்ன சொல்லுவோம். இங்கதான் which involves legendary polynomial. இங்கதான் legendary polynomialsலாம் வரும். Okay, which is more interesting, that we will discuss in the next class. Okay, so I stop here. Okay, Thank you, sir. Thank you, sir. So similarly, we have the Kermite differential equation, I think. yeah, special kind of equations இருக்குங்க. இது legendary equation. Next we are going to discuss Bessel's equation, right? So yeah, we'll discuss slowly, one by one we'll discuss. Okay, thank you.